கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் ஒருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிராக்கிள்ஸ் ஆஃப் ஜீசஸ், கிறிஸ்துவின் அற்புதம் என்ற தலைப்பில் சீரியஸ் நம்ம பார்த்துட்டு வருகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்றால் பர்பஸ் ஆஃப் மிராக்கிள், அற்புதங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த காரியங்களை புரிந்து கொள்வதற்காக தேவனிடத்தில் நம்ம ஒத்தாசை நாடி ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, இதோ ஏன் இந்த அற்புதங்களெல்லாம் நீர் செய்தீர், அதை ஏன் வேதத்தில் நீங்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறீங்க என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்காக நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த அற்புதங்களை நாங்கள் தியானிக்கும் போது எங்களுக்கு பரலோகத்திலிருந்து பரிசாவை அனுப்பி எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த பைபிளில் கிரேட் மிராக்கிள்ஸ்லாம் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்குது. இதெல்லாம் எப்படி நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போதே ஆச்சரியம் ஊட்டும்படியாக மிராக்கிள்ஸ் இருக்குது, அற்புதங்கள் இருக்குது. சூரியன் சந்திரன் அப்படியே நிற்பதற்கும், சூரியன் 10 பாக பின்னாடி போவதற்கும், இதோ கடல் பிளக்குவதற்கும், யோதா நதிக்கரை பிளக்குவதற்கும், எரிகோ மதில்சுவர்கள் விழுவதும், 5000 பேருக்கு இயேசு கிறிஸ்து சாப்பாடு கொடுப்பதும், இன்னொரு சமயத்தில் 4000 பேருக்கு சாப்பாடு கொடுப்பதற்கும், யோனா மீன் வயிற்றிலிருந்து ஜெபிப்பதற்கும், சிங்கத்தின் கெபியிலேருந்து தானியல் ஜெபிப்பதற்கும், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்பு சோலையிலேருந்து தேவனிடத்தில் ஜெபிப்பதற்கும், இப்படி அற்புதங்கள்லாம் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த அற்புதங்களெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு மிகுந்த நன்மை உண்டுபடியாக திஷ்டாங்களாக எழுதப்பட்டிருக்குது. இதோ கடவுள் இப்படி மகா பெரிய காரியத்தை மட்டும் செய்கிறவர் அல்ல, சாப்பாடு நம்மளுக்கு கொடுக்குறவர் என்று சொல்லி மன்னா 40 வருஷம் பொழிந்ததும், எலேஷாவோட காலத்தில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஷம் விழுந்த ஒரு சாப்பாடு அது விஷம் இல்லாதபடிக்கு மாற்றினதும், கொஞ்சம் அப்பத்தை கொண்டு 100 பேர் சாப்பிடும்படியாக அற்புதத்தை என்ன செஞ்சாங்கன்னா தேவன் செய்தாங்க என்று சொல்லி பார்க்குறோம். இப்படி வேதத்தில் நிறைய அற்புதங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இவைகள் எல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பை காட்டுவதற்கும், நாம் மீண்டும் அவருக்கு திரும்பி நன்றி செலுத்துவதற்கும் அடையாளமாக இருக்கிறது. ஆனால் அநேக நேரங்களில் மனிதர்கள் இந்த அற்புதங்களை நம்புவதற்கு தயாராக இல்லாதபடிக்கு, அதை ஆராய்ச்சி செய்வதற்கும், அதோட பின்னான அர்த்தங்கள் என்னென்று பார்ப்பதற்கும், அதாவது சயின்டிஃபிக்காக அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி கடல் பிளந்தது அப்படின்னு சொல்லி, வானத்துலேருந்து மண்ணா எப்படி வந்திருக்கோம் என்று சொல்லி, விஞ்ஞானமாக அறிவியலாக நாங்கள் விளக்குறோம் என்று சொல்லி முயற்சிகள் செய்து தேவனை நம்பாதபடிக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஜீசஸ் இந்த பூமியில் இருந்த நாட்களில் அநேகம் அற்புதங்களை செஞ்சாங்க. அநேக பிரசங்கம் பண்ணுவதை காட்டிலும் அநேக தடவை அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திறந்த வெளியில் அற்புதம் செய்து, இதோ யாரும் வஞ்சிக்கத்தக்கதாக ஒரு டப்பா வச்சு ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு மேஜிக் செஞ்சாங்க, அல்லது ட்ரிக் இருக்குது அப்படின்லாம் சொல்லாதபடிக்கு அது எல்லார் கண்களும் பார்க்கும்படியாக இவர் எவ்வளோ அன்பானவர் என்று எல்லாரும் புரிந்து கொள்ளத்தக்கதாக இந்த அற்புதங்களை செய்தாங்க என்று பார்க்குறோம். இந்த 4 சுவிசேஷங்களில் 37 அற்புதங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மத்தேயுவில் 22, மார்க்கில் 20, லூக்கா 21 அற்புதமோ, யோவானில் 8 அற்புதமோ சொல்லப்பட்டிருக்குது. இதில் பல்வேறு தரப்பட்டது இருக்குது. நோயிலிருந்து விடுதலை வாங்குறதும், பிசாசு பிடிச்சதுலேருந்து விடுதலை பெற்றவர்களுக்கும், இயற்கை உடைய பிரமாணங்களுக்கு எதிராக, அதாவது தண்ணி மேல் நடப்பதும், காற்றும் கடலையும் அடக்குவதற்கும், மீன் வாயிலேருந்து பணம் எடுப்பதும், இப்படிப்பட்ட அற்புதங்களும், இன்னும் பார்த்திங்கன்னா மரித்தவர்களை உயிரோடு எழுப்பதுக்கான அற்புதமும் இருக்கிறது என்று பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து போன இடம் எல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எல்லாரையும் சுகப்படுத்தி அந்த ஊர், அந்த கிராமம் முழுவதும் என்ன செஞ்சாங்கன்னா பரிபூர்ணப்படும்படியாக அற்புதங்களை செஞ்சு அவங்க என்ன செஞ்சாங்க, வழி நடத்தினாங்க. ஒவ்வொரு அற்புதத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது என்பது தான் நம்ம மறந்து விடக்கூடாது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த காலகட்டத்தில் செஞ்ச செயல்லாம் ஏதோ ரேண்டமான செயல் கிடையாது. இப்படி போகலாம் அப்படி போகலான்னு சொல்லிட்டு அவர் ஏனோ தானமோ இப்படி போகலை. ஒவ்வொன்றுக்கும் நாணமான அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தத்தில் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, பரலோகத்துடைய ரகசியம் இருக்குது என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. என்ன காரணங்கள் அப்படி என்பதை என்ன செய்வோம், நம்ம பார்ப்போம். அதற்கு 5 காரணங்களை என்ன செய்யலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும், இந்த அற்புதங்கள் செய்ததுக்கு காரணம் என்று சொல்லி. ஒவ்வொரு அற்புதத்துக்கும் பின்னாடியும் ஒரு நோக்கம் இருக்கிறது. இதோடைய சாராம்சமாக தான் 5 காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதல் காரியம் என்னவென்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தெய்வீக வல்லமை உள்ளவர், அவர் ஒரு தெய்வம் என்பதை நிரூபிக்கத்தக்கதாக இந்த காரியங்கள் அற்புதங்கள் நடந்துச்சு. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்குது.
இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார்கள். இவைகள் எல்லாம் ஒவ்வொருவரும் எடுத்து எழுத வேண்டும் என்றால் இந்த பூலோகத்தில் வைப்பதற்கு போதுமான அளவு இடம் இல்லாதபடிக்கு அவ்வளோ புத்தகங்கள் எழுத வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எதற்காக இது எழுதப்பட்டது அப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று நம்மெல்லாம் விசுவாசிக்கும்படியாக இவைகள் எழுதப்பட்டது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஜீசஸ் இந்த அற்புதம் செஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அவர் தேவன் என்று நம்பத்தக்கதாக தான். யாரால் காற்று கடலை அடக்க முடியும்? யார் அதை உண்டு பண்ணாங்களோ அவங்களால தான் அடக்க முடியும். யாரால் பாவத்தை மன்னிக்க முடியும்? யாருக்கு விரோதமாக பாவம் செய்யப்பட்டுச்சோ அவங்க தான் பாவத்தை மன்னிக்க முடியும். இப்படி இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காற்றும் கடலையும் அடக்கி அற்புதம் செஞ்சு, ஒரு திமிர்வாதக்காரன் பாவத்தினால் அவன் படுத்த படுக்கையாக இருக்கும் போது அவன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, எழுந்து நட அப்படின்னு சொல்லி சொன்னதுபடியாக அவர் என்ன செஞ்சார்னா, அவர் தெய்வத்தன்மை உள்ளவர், அவர் தெய்வன் என்று அவர் என்ன செஞ்சார்னா அந்த பூமிக்கு பறைசாற்றினார். ஜீசஸ் அவர் இந்த அற்புதம் செஞ்சது மூலயமாக அவர் என்னத்தை நம்மளெல்லாம் புரிஞ்சுக்க விருப்பப்படுறாங்கன்னா, அவர் கொடுக்குற கிஃப்டை நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க. என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க? அவர் தேவனாக இருந்தபடியும் அவர் என்ன செஞ்சார்னா தன்னைத்தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரணம் பற்றி தன்னை என்ன செஞ்சார் ஒப்பு கொடுத்தாங்க அப்படின்ட்டு சொல்லி, உங்களையும் என்னையும் மீட்டு எடுப்பதற்காக அவர் என்ன செஞ்சார்னா ஒரு ஈவாக என்ன செய்கிறாருன்னா அந்த ரட்சிப்பை கொடுக்குறாரு என்பதை நம்ம புரிந்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லி, இதோ மனிதனுக்காக மரித்தவர் யார் என்று பார்த்தீங்கன்னா நம்முடைய தெய்வம், ஒரு டிவைனிட்டி, ஒரு தெய்வம் மரித்திருக்கிறாங்க என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு தேவன் ஆசைப்படுறாங்க. பிதா குமாரனில் இருந்தார். இயேசு கிறிஸ்து பிதாவினால் அனுப்பப்பட்டவராக இருந்தார். பரலோகத்திலையும் சரி பூலோகத்திலையும் சரி இந்த இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிச்சது நிமித்தமாக அவர் என்ன செஞ்சார்னு பார்த்தீங்கன்னா, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அடையாளமாக என்ன செஞ்சார்னா தங்கிட்ட வல்லமை இருக்குது என்று காட்டினாங்க. இயேசு கிறிஸ்து செய்த செயலை பிதாவானவர் அங்கீகரிக்கிறார் என்றும், இயேசு கிறிஸ்துக்குள் பிதாவும் பிதாவுக்குள் இயேசு கிறிஸ்து இருக்கிறத வெளிக்காட்டுவதற்கும் அற்புதங்கள் அடையாளம் செஞ்சாங்க. இயேசு கிறிஸ்து இதோ தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குது என்று பிரசங்கம் பண்ணி என்ன செஞ்சார் பார்த்தீங்கன்னா, அற்புத அடையாளம் செஞ்சு அந்த ராஜ்யத்துக்குள்ளார அனைவரையும் சேர்த்து கொண்டாங்க அப்படின்று பார்க்குறோம். நம்ம இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்று, இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று நமக்கெல்லாம் புரியும்படியாக அற்புதம் அடையாளம் செஞ்சுருக்கிறாங்க. நமக்கு கொடுக்கப்படுகிற சத்தியத்தை எதையும் அவர் என்ன செய்யலாம் மறைச்சி வைக்கல. இந்த சத்தியத்தை எல்லாம் அவர் கொடுத்து அவர் என்ன செய்கிறாருன்ற பார்த்தீங்கன்னா, வானத்திலையும் சரி பூமியிலையும் சரி இதோ பிதாவோட அன்பு காட்டிலையும் மேலான அன்பு வேறு ஒன்றும் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளும்படியாக இந்த காரியங்கள் எல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இயேசு கிறிஸ்து செய்தவங்களாக இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்று புரிந்து கொள்றதுக்காக தான் இந்த அற்புதங்களை செஞ்சாங்க என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் என்னவென்று சொல்லி பார்த்தீங்கன்னா, 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சுகமடைந்தது. இந்த 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்கிறான், நானே உங்கள் முன்னாடி வருவதற்கு பாத்திரவானா இல்லாதபடினால்தான் நான் வேலைக்காரனை அனுப்பினேன், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும் என்று அவன் சொல்கிறான். நம்ம எதுக்காக அவன் சொல்கிறான், நான் ரோம அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்தவனாக இருக்கிறேன். ஒருவன் வா என்று சொன்னால் அவன் வருகிறான், ஒருவன் போ என்று சொன்னால் அவன் போகிறான். அப்படியே நீங்களும் என்ன செய்ய முடியும்னா இந்த நோய் போகட்டும்னு சொன்னால் போக முடியும் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னான். இந்த 100க்கு அதிபதி என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ரோம அரசாங்கத்தை உடைய பிரதிநிதியாக இருக்கிறபடினால் நீங்கள் யாரோட பிரதிநிதியாக இருக்கிறீங்க? பரலோகத்துடைய பிரதிநிதியாக இருக்கிறீங்க. நீங்கள் கட்டளை இட்டீங்கன்னா பரலோகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி தூதர்கள் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கட்டளை கீழ்ப்படிந்து அந்த காரியத்தை செய்வாங்க என்று இந்த புரிந்து கொள்தல் எனக்கு இருக்குது என்று அவன் என்ன செஞ்சான் காட்டி, நீங்கள் தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நீங்கள் தான் தேவன் என்று அதுக்கு பறைசாட்டினான் என்று பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரேலில் காணல என்று சொன்னாங்க. அவன் சொன்னபடியே ஆகட்டும்னு சொல்லும் போது அந்த 100க்கு அதிபதி வேலைக்காரன் சுகமடைந்தான் என்று நம்ம பார்க்குறோம். நம்ம ரெண்டாவது காரியம் என்ன நோக்கத்துக்காக அற்புதங்கள் செய்யப்படுது அப்படின்ட்டு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய குணத்தை காட்டுவதற்காக இருக்குது. இயேசு கிறிஸ்து கிட்ட வேதாகமம் கொடுக்கப்பட்ட போது அவர் ஐசாயாவிலிருந்து ஒரு பகுதியை வாசித்து இன்றைக்கு நிறைவேறிட்டு என்று அமர்ந்தாங்க. அது என்னது? அது தேவனுடைய குணத்தை காட்டுகிறதா இருக்குது. தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்படுகிறது, நொறுங்குண்ட இதயத்துக்கு ஆறுதல் கொடுக்கப்படுகிறது, கட்டுண்டவர்களை அவுத்து விடப்படுகிறது, குருடர்கள் பார்வையை அடைகிறாங்க, அவங்க சுதந்திரவாளிகளாக இருக்கிறாங்க, தேவன் ஏற்றுக்கிற அனுக்கிரக வருஷம் வந்துருச்சு என்று நற்செய்தியை சொல்கிறதா இருந்துச்சு. இது யாரோட குணம்? இது பிதாவோட குணம். பிதா நம்ம ஒருவரும் மரித்து போவதில் அவருக்கு பிரியம் இல்லை, அவர்கள் நம்ம மீட்டு எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த குணத்தை காட்டுகிறது தான் இயேசு கிறிஸ்து வந்தவராக இருக்கிறாங்க.
இந்த அற்புதம் செய்வது மூலமாக மனிதன் மேல் அவர் எவ்வளோ அன்பு கூர்ந்திருக்கிறார், இந்த மனித குலத்து மேலே அவர் எவ்வளோ மனது உருக்கமாக இருக்கிறார், நம்மளை பாவம் செஞ்சுட்டாங்க என்று சொல்லி நம்மளை ஒதுக்கி விடவும் தள்ளி விடவும் இல்லாதபடிக்கு நம்மளை மீட்டு எடுக்க ஆசைப்படுறாங்க என்பதற்கு பெரிய அடையாளமாக இருந்துச்சு. பிதாவை காட்டுவதற்காக வந்த இயேசு கிறிஸ்து சோர்ந்தே போகாமல் வேலை செய்கின்ற ஒரு வேலைக்காரராக, ஒரு பணிவிடைக்காரராக அவர் இருக்கிறத என்று பார்க்கிறோம். எங்கெங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்பட்டாங்களோ அங்கெல்லாம் கடந்து சென்று அவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா சுகப்படுத்துகிறாங்க. மனிதனோட தேவையை சந்திப்பதற்கு அவர் என்ன செய்கிறாங்கன்னா பிரதான நோக்கமாக வச்சு இந்த அற்புதம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவர் போன இடங்களில் எல்லாரையும் பரிபூர்ணம் சுகப்படுத்தி தன்னிடத்தில் நன்மை பெறாமல் ஒருவரும் கடந்து போகாதபடிக்கு இப்படி இருக்கிற பெரிய ஒரு ஊழியக்காரராக இயேசு கிறிஸ்து இருந்தாங்க என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய வல்லமை புறப்பட்டு போய் அவர் என்ன செஞ்சார்னா தேவனோட குணத்தை மற்றவங்க மேலெல்லாம் அது காட்டினதாக இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொல்லி பார்த்தீங்கன்னா மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்கள் இருக்குது. ஒரு குஷ்டரோகி இயேசு கிறிஸ்து தூரத்தில் நின்று பிரசங்கம் பண்ணுறதை கேட்டுக்கொண்டிருந்த நபர் அவன் என்ன செய்தான் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொன்ன சுகமளிக்க வேண்டும் என்று நம்பி ஓடி சென்று இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் விழுந்து உங்களுக்கு சித்தம் இருந்தால் என்னை சொஸ்தமாக்குங்க என்று சொன்னான். அவன் எல்லாரும் எப்படி சொல்லிட்டு இருந்தாங்க, இவன் பாவம் செஞ்சனால தேவனால் அடிக்கப்பட்டவன், சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவன், இவன் அசுத்தம் நிறைந்தவன், இவனுக்கு தேவனோட கிருபை பெற்றுக்கொள்வதற்கு எந்த தகுதியும் இல்லை என்று சொல்லி அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இவன் இயேசு கிறிஸ்து கிட்ட உங்களுக்கு சித்தம் இருந்தால் என்னை சொஸ்தமாக்குங்கன்னு சொல்லும் போது பதில் என்ன வந்துச்சு, எனக்கு சித்தம் உண்டு சொஸ்தமாவுன்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்துவோட குணம் இதுதான், பிதாவோட குணம் இதுதான். என்னிடத்தில் வருகிறவனை ஒருபோதும் நான் புறம்பே தள்ளுகிறது இல்லை என்று சொன்ன இந்த அற்புதமான வார்த்தை இயேசு கிறிஸ்து செயலாக காட்டினாங்க என்று நம்ம பார்க்கிறோம். செட் அட் லிபர்ட்டி, சுதந்திரம் கொடுக்க வேண்டும், இப்படி ஒரு அற்புதம் செஞ்சாங்க. 18 வருஷமாக இந்த பெண்மணி கூனியாக இருக்கிறாங்களே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்குது. 11-12ஆம் வசனத்தில் குறிப்பாக கவனிக்கலாம். 18 வருஷம் கட்டப்பட்டிருக்கிறாங்க. இவங்களை சுகப்படுத்த வேண்டுமே, இவங்களை அவுத்து விட வேண்டுமே அப்படின்னு சொல்லி இவங்களும் ஆபிரகாமோட குமார்த்தி தானே சொல்லி இவங்க என்ன செய்கிறாங்க, கட்டப்பட்டதுலேருந்து அவுத்து விடுறாங்க. இதை பாவத்துக்கு கட்டாகப்பட்ட நபர்கள், பாவமே மீண்டும் 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 செஞ்சுட்டு இருக்கிற நபர்களை அவுத்து விட்டு தெளிவாக நேராக நடக்கும்படியாக தேவன் விரும்புகிறாங்க என்பதை அடையாளமாக இந்த அற்புதம் செஞ்சு அவர் நோக்கத்தை, அற்புதத்தோட நோக்கத்தை என்ன செய்கிறாரு, நிறைவேற்றுறாரு என்று பார்க்குறோம். மற்ற ஒரு காரியம் மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 47-52 வசனங்கள். தாவீதின் குமாரனே என்மேல் இரக்கமாக இருங்க என்று ஒரு மனிதன் கத்துகிறான். அவன் எல்லாரும் அமைதியாக இருக்கும்படி சொல்கிறாங்க. அவனுக்கு ஆறுதல் கொடுத்து இயேசு கிறிஸ்து அவனை அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க. அவன் கேட்குறான், அவன் வர்றான், இயேசு கிறிஸ்து மேலே நிற்கிறான், அவன் மன்றாடுகிறான். இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யட்டோன்று கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறான்னா, நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்கிறாங்க. இதோ பண் பார்வை அடைய வேண்டும், பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை நான் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த பூலோகத்தை தாண்டி இருக்கக்கூடிய நித்திய ஜீவனை நான் புரிந்து கொள்ள வேண்டும், ஆவிக்குரிய பார்வையை நான் அடைய வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளமாக தேவன் எடுக்கிற முயற்சி, அதுக்கு ஒரு முன் உதாரணமாக இந்த குருடனுக்கு ஜீசஸ் என்ன செஞ்சாங்க, பார்வை கொடுத்தாங்க. விசுவாசப்படியே ஆக கடவுதுன்னு சொன்னாங்க. அவனுக்கு பார்வை கிடைச்சிச்சு அப்படின்று பார்க்குறோம். இப்படி தேவனுடைய குணத்தை வெளிக்காட்டும்படியாக இதோ நொந்து போயிருக்கிறவங்க, இதோ சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள், அனைவராலும் கைவிடப்பட்டவர்கள், தேவனால் தண்டிக்கப்பட்டவர்கள் என்று எண்ணுகிற நபர்களெல்லாம் அரவணைத்து மீட்டு எடுத்து சுத்தப்படுத்தி பரலோகராஜ்யத்தில் சேர்த்துக்கிறாங்க அப்படின்ற தேவனுடைய திட்டத்தை வெளிக்காட்டுகிறதாக இந்த அற்புதங்கள்லாம் இருந்துச்சு என்பதை நம்ம பார்க்குறோம். மூன்றாவது காரியமாக தெய்வீக கோட்பாடுகளை மனதில் பதிய செய்வதற்காக அற்புதங்களை செஞ்சாங்க. சில சமயங்களில் பேசினா மட்டும் போதாது, அதை செயல்முறைப்படுத்தி காட்டினா தான் மனதில் ஆழமாக பதியும். இப்படி பரலோகத்தின் கோட்பாடுகளை இதயத்தில் பதியும்படியாக, மனதிலும் ஆத்மாவிலும் பதியும்படியாக இந்த பூலோகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்களை தேவன் என்ன செஞ்சாங்க, கொடுத்தவங்களாக இருக்கிறாங்க. இதோ இந்த பூலோகத்தில் கஷ்டப்படுகிற ஒரு மனிதனுக்கு சுகம் அளித்து பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு என்று ஆறுதலான வார்த்தையை சொல்லி, பாவத்தை மன்னிப்பதற்கு பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனுக்கு மட்டுமே வல்லமை இருக்குது என்று சொல்லி, உன்னை ஏற்றுக்கிறாருப்பா கடவுள், உன்னை கையில் தூக்குவார், சுமப்பார்
அப்படின்னு சொல்கிற நல்ல காரியத்தை புரியும்படியாக அந்த திமிர்வாதக்காரன் என்ன செய்கிறாருன்னா அவர் மீட்டு எடுக்கிறார் என்று பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த காலகட்டத்தில் அவர் அநேக அற்புதங்களை செய்திருந்தாலும் கூட இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை அவர் என்ன செஞ்சார்னா செயல்முறைப்படுத்தி காட்டினார். இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை எடுத்து அவர் உரைக்க பேசினார். அநேகர் காதுகளுக்கு அது கேட்கட்டும் என்று என்ன செஞ்சாங்க. இயேசு கிறிஸ்துவை மற்றவங்க ஒரு அற்புதம் செய்கிற நபராக பார்க்க வேண்டாம் என்றும், அவங்க தெய்வீகத்தன்மை உடையவர் என்றும், அந்த தெய்வீகத்தன்மையினால் என்ன செய்வேன்னா இந்த கல்லான இதயம் எடுக்கப்பட்டு ஒரு சதையான இதயம் கொடுக்கப்படும் என்றும், அந்த இதயத்தில் தேவனோட பிரமாணத்தை எழுதுவார் என்றதுக்காக இந்த அற்புதம் அடையாளம் செய்யப்பட்டுச்சு என்று பார்க்குறோம். நம்ம இப்படி ஒரு அற்புதம் அடையாளம் செஞ்சு நன்மை பெற்ற நபர்கள் அவரை என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையாக அவரை பின்தொடர்ந்து வருகிறவங்கதான் இருந்தாங்க. அவர் இடத்துல வந்த நபர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உலக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள், ஒரு நோயிலேருந்து விடுதலை பெற்றவர்களோ, ஒரு இயலாமையிலேருந்து அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைச்சதில் இருந்தாலும் கூட மனதில் பரலோக ரகசியத்தால் நிரம்பினவர்களாக இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருந்த காலகட்டத்தில் நடந்த அந்த பண்டிகைகள் காலத்தில் திரளான கூட்டம் இருக்கும் போது அங்கே கடந்து சென்று அற்புத அடையாளம் செஞ்சு அவங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேத வசனம் போதித்து பேசினாங்க. 38 வருஷமாக படுத்த படுக்கையாக இருந்த நபரை அவர் என்ன செஞ்சார் சொல்லி பார்த்தீங்கன்னா எழுப்பி நடக்க வச்சுட்டு அவனை மீண்டும் சந்திக்கும் போது பாவம் செய்யாத அப்படின்று நல்ல போதனைகளை போதிச்சாங்க. பிறவி குருடனுக்கு கண் பார்வை கொடுத்தாங்க. அவன் பார்வை அடைஞ்சி அவன் இயேசு கிறிஸ்து சந்திச்சும் போது நீ மேசியாய நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் என்ன செய்ய உனக்கு முன்னாடி நான் தான் நிற்கிறேன் என்று சொல்லி மேசியாவாக அந்த மனிதன் முன்னாடி நின்னார் என்று பார்க்குறோம். இப்படி இயேசு கிறிஸ்து இந்த தெய்வீக கோட்பாடுகளை மனதில் பதிய வைக்கிறபடியாக என்ன செஞ்சாங்கன்னா அற்புதத்தை செஞ்சாங்க. இந்த பிறவி குருடன் அப்படி தான் சொன்னான், என்ன கண் பார்வை வர வச்சவர் நிச்சயமாக நல்லவராக தான் இருக்கணும் அப்படின்ற உணர்வு அவனுக்கு இருந்தது என்பதை நம்ம பார்க்குறோம். நம்ம இப்படி இயேசு கிறிஸ்து அற்புதங்களை என்ன செஞ்சார்னா செய்தார் என்று பார்க்குறோம். 4வது காரியம் எதற்காக இயேசு கிறிஸ்து அற்புதம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உடலை மட்டும் இல்லை மனதையும் சுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுவதற்காக, அதாவது உடல் பலவீனங்களை மட்டும் போக்குவதற்காக இல்லை, மனதில் இருக்கக்கூடிய இந்த அசுத்தங்களை போக்குவதற்காக அற்புதம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அற்புதத்தை செய்தவராக இருக்கிறாங்க. அப்படி தான் ஒரு குஷ்டரோகியை சுகப்படுத்தினது மூலமாக மனதும் சுத்தமாகும் அப்படின்ட்டு காட்டினாங்க. பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன் உடம்பெல்லாம் கீறி கொண்டிருக்கிற மனுஷன் சுகமடைஞ்சவனே நல்ல உடைகளை உடுத்தி அவன் உடம்பெல்லாம் சுகமடைஞ்சிருக்கிறத எதை காட்டுச்சு, அவன் நல்ல மனுஷனாக மாறிட்டான், அவனோட இதயம் என்ன ஆயிடுச்சுன்னா மாற்றம் அடைஞ்சிருக்குதுன்றதுக்கு அடையாளமாக இருந்துச்சு. இப்படி தான் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செஞ்சதோட நோக்கமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடைய நோக்கம் எப்படியா இருந்தாலும் கூட அவர் ஒரு காரியம் அற்புதம் செய்யும் போது இவன் தனக்கு வேண்டியவனா தனக்கு வேண்டாதவரா, எந்த மொழி பேசுகிறவர்கள், எந்த ஜாதிக்காரங்கள், எந்த நாட்டுக்காரங்க என்று பாரபட்சமே பார்க்காதபடிக்கு எல்லாரும் தன்னோட சகோதரர்கள் என்று காட்டத்தக்கதாக என்ன செஞ்சார் சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லார் இடத்துலையும் அற்புதங்கள் செய்து கொண்டிருந்தாங்க. இப்படி 5ஆவதான ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இந்த காரணம் ரொம்ப முக்கியமான காரணம். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடில் தன்னை குறித்து தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட காரியங்கள் நிறைவேறத்தக்கதாக அற்புதங்களை செஞ்சாங்க. பழைய ஏற்பாடில் உபாகமத்தில் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனின் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லி. இந்த கல்லை அப்பமாக்குங்கன்னு சொல்லும் போது மட்டும் இந்த வார்த்தையை கோட் பண்ணல. ஜீசஸ் என்ன செஞ்சாங்கன்னா 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தது எப்படி ஒரு 5 வார்கோதுமை அப்பம் 5000 பேருக்கு சாப்பாடு போகும். இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்ட வார்த்தைகள் நிறைவேற்றும்படியாக ஜீசஸ் என்ன செஞ்சாங்கன்னா இப்படி அற்புதங்களை செஞ்சாங்க என்று பார்க்குறோம். ஜீசஸ் செஞ்ச அற்புதத்தில் இந்த காரியங்களெல்லாம் பார்க்குற மற்ற சீஷர்கள் எல்லாம் நம்பிக்கை பெற்றவங்களாக இருந்தாங்க. ஆனால் இதை பார்க்க முடியாமல் போன யோவான் ஸ்நானகன் சிறையில் இருக்கும் போது அவன் என்ன செய்கிறான் என்றால் அவனுடைய சீஷர்களை அழைத்து நீ கடந்து போய் இவர் தானா வேற ஒருவருக்காக காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டுடுவாங்க என்று சொன்னாங்க. மத்திய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் இது இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்கிட்ட என்ன சொன்னாங்க, நான் தான் அப்படி என்று சொல்லாமல் கொஞ்ச நேரம் அப்படி இருங்க அப்படின்று சொல்லி ஜீசஸ் என்ன செய்தாங்க அப்படின்றது
வேதம் சொல்கிறது மத்திய 11ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் என்ன செஞ்சாங்க? ஜீசஸ் வந்து கண் பார்வை கொடுத்தாங்க பார்வை இல்லாதவர்களுக்கு, குஷ்டரோகிகள் சுத்தமானாங்க, காது கேட்காதவங்களுக்கு காது கேட்கப்பட்டுச்சு, மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்கிறாங்க, தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்பட்டுச்சு. இதெல்லாம் பார்த்த யோவானோட சீஷர்கிட்ட ஜீசஸ் சொன்னாங்க, போய் யோவான்கிட்ட போய் சொல்லுன்ட்டு. யோவான் சிறைச்சாலையில் இருக்கிறார். இதெல்லாம் வந்து யோவான் கேட்கும் போது யோவானுக்கு ஒரு காரியம் உறுதினம் ஆயிடுச்சு. மேசியாவை பற்றி எழுதப்பட்ட ஐசியாவின் புத்தகத்தில் நிறைவேறுது இந்த மனுஷனிடத்தில், இவர் தான்ப்பா மேசியா என்று உறுதினம் ஆயிடுச்சு. ஐசையா 35ஆம் அதிகாரம் 4-6 வசனங்களில் இயேசு கிறிஸ்து பற்றி எழுதின காரியங்கள் இயேசு கிறிஸ்து செய்து காட்டினாங்க. அது என்னது? அற்புதமாக இருந்துச்சு. இதோ பழைய ஏற்பாடில் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அது இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் நிறைவேறினது அற்புதங்கள் வழியாக நிறைவேறிச்சு என்று பார்க்குறோம். இப்படி ஒரு இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்தது நிமித்தமாக அவர் என்ன செய்தார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னை குறித்து பழைய ஏற்பாட்டில் ஏற்பட்ட தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி தான் வர வேண்டிய மேசியா என்று அவர் என்ன செய்தார்னா உறுதிப்படுத்தினார். யோவானை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்குது, தாயின் வயிற்றிலேருந்து பரிசாவினால் நிரப்பப்பட்டிருப்பார், அவர் மதுபானமும் திராட்சைரசமும் கொடுக்க மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்குது. பரிசாவினால் நிரப்பியிருப்பார், கெட்ட பழக்கங்களை என்ன செய்ய மாட்டார், ஈடுபட மாட்டார், தெளிந்த புத்தி இருக்கக்கூடியவர் யோவான் ஸ்நானகன். ஆனால் அந்த யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு இக்கட்டான நேரம் வந்த போது அவர் என்ன செஞ்சார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதத்தில் எழுதினது நிறைவேறிற்றா என்று பார்த்தார். இது நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுகிற ஒரு முக்கியமான விஷயம். வெறும் அற்புதம் அடையாளம் மட்டும் என்ன சொல்லப்படுதுன்னா அது நமக்கு என்ன செஞ்சிட முடியாது, ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதத்தில் எழுதப்பட்ட காரியம் நிறைவேறின போது இதோ இவ்வளோ தெளிவான நிதானித்து பார்க்கக்கூடிய குணமுடைய இந்த யோவான் ஸ்நானகன் இவர்தான் அப்படி என்று உறுதிப்பட்டு ஆறுதல் அடைந்தார் என்று பார்க்குறோம். இப்படியே இயேசு கிறிஸ்துவை நாமும் என்ன செய்வோம், புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கும் ஜீசஸ் வந்து அற்புதம் செய்வதற்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாங்க. இப்படி அற்புதம் செஞ்சு இதோ நம்மளை என்ன செய்கிறாருன்னா இந்த ஜீவ நதி அண்டையை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, அந்த ஜீவ விருட்ச கனியை நமக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்படி ஜீசஸ் செய்து நம்மளை தேவனோட குணத்தை புரிந்து கொள்ளும்படியாக, அவரை பற்றி எழுதியிருக்கிற காரியங்கள் நிறைவேறத்தக்கதாக நம்ம புரிந்து கொள்ளும்படியாக, இன்னும் நம்முடைய மனது தெளிவடையும்படியாக, இந்த வெளிப்புறமான நோய்களை போக்குறதுக்கு காரணம் உள்ளான இருக்கக்கூடிய அந்த பாவ நோயை போக்குறதுக்காக தான் அற்புதம் செய்கிறாங்க என்று உணர்ந்தவர்களாக நாமும் அவரை பின்தொடர்ந்து கடந்து போவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையிலையும் பெரிய அற்புதம் நடந்து நாமும் இயேசு கிறிஸ்து கூட நித்தியமாக இருக்க முடியும். இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு தேவன் கொடுக்கும்படியாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, இதோ நீர் அற்புதம் செய்ததுடைய நோக்கம் இதோ உலக தேவைகளை எங்களுக்கு நிறைவேற்றுவதற்கு மட்டுமல்லாதபடிக்கு பரலோக ரகசியத்தையும் உம்முடைய குணத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக செயல்முறையில் நீ காட்டினதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. புரிந்து அறிந்து உம்மை முழு அன்போட முழு இதயத்தோட உம்மை பின்தொடர்வதற்கு எங்களை வழிநடத்துங்க. இந்த கிறிஸ்து இயேசுவை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே நம் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஆமேன்.